கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கோவையில் மாநகராட்சி கழிப்பிடத்திற்கு சூட்டப்பட்ட தலைவர்கள் பெயரானது அழிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி கழிப்பிடத்திற்குள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, முன்னாள் அமைச்சர் ககன் பெயர் சூட்டப்பட்டது. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கோவையில் மாநகராட்சி கழிப்பிடத்திற்கு சூட்டப்பட்ட தலைவர்கள் பெயரானது அழிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறைக்கு தலைவர்கள் பெயர் சூட்டப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவையில் கழிப்பறைக்கு கக்கன் மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை என மூத்த தலைவர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இரவோடு இரவாக பெயிண்ட் கொண்டு தலைவர்கள் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள பொது கழிப்பிடம் ஒன்றில் கக்கன் மற்றும் அண்ணா என மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்று இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை 95வது வார்டு குறிச்சி அண்ணா நகரில் சில்வர் ஜூப்ளி என்ற பகுதி அருகே மாநகராட்சி சார்பில் பொது கழிப்பிடம் ஒன்று உள்ளது. சமீபத்தில் இந்த கழிப்பிடத்துக்கு புதியதாக பெயிண்டும் அடிக்கப்பட்டது. புதிய பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த கழிப்பிடத்தின் முன்பக்க சுவரில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாதுரையின் பெயரும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கக்கன் அவர்களின் பெயரும் எழுதப்பட்டிருந்தது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக உள்ள கழிப்பிடத்துக்கு மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டியிருப்பது திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விவாத பொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த கழிப்பிடம் குறித்து நேற்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தலைவர்கள் பெயர் எழுதப்பட்டு இருந்ததை மாநகராட்சி நிர்வாகம் பெயிண்ட் கொண்டு மறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.